வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. 10 வருஷத்துக்கு நிஃப்டியில் எஸ்ஐபி பண்ணால் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிட்டர்ன் எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறவங்க வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்கலைன்னா, பொய் சொல்லி விற்கலைன்னா யாருமே மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க மாட்டாங்க. நீ பாட்டு எஸ்ஐபி போட்டுகிட்டே இரு, லாங் டேர்மில் எல்லாம் சரியாக போயிடும், லாங் டேர்மில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற பொய்யை சொல்லி விற்கலைன்னா ஒரு பயம் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க மாட்டான். இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை. ஆனால் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வரும், நீங்கள் என்ன வேணால் எதிர்பாருங்க, வர ரிட்டர்ன் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து எஸ்ஐபி இன் நிஃப்டி 50, நிஃப்டி 500 டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸ்க்கு இங்கே டேபிள் போட்டிருக்கு. கடைசி ஒரு வருஷத்தில் வந்து எஸ்ஐபி வந்து 18% நிஃப்டி. அதில் ஒரு வருஷம் ரிட்டர்ன்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது எஸ்ஐபி. ஏன்னா ஒரு வருஷம் எஸ்ஐபியில் வந்து 12 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும் மந்த்லி எஸ்ஐபியில். அதில் நிறைய அதில் 11 எஸ்ஐபிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, 11 இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு வருஷம் கூட ஏஜ் ஆகாத சிச்சுவேஷன். ஸோ ஒரு வருஷம் பண்ணிவிட்டு எஸ்ஐபி ரிட்டர்ன்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. அது ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 வருஷத்தில் 7.9, 3 years 6.3, 4 7.5, 5 8.6, 6 years 8.3, 7 years 8.8, 8 years 9.5, 9 years 10, 10 years 9.9, 11 years 9.7, 12 years 10.4, 13 years 10, 14 years 9.9, 15 years 10, 16 years 10, 17 years 11, அதுக்கப்புறம் தான் 17, 18, அதுக்கப்புறம் தான் அந்த 12, 13 அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த 10 வருஷத்தில் நான் எஸ்ஐபி பண்ணேன்னா எனக்கு 12% ரிட்டர்ன் வரும், 15% ரிட்டர்ன் வருங்கிற மனக்கோட்டையெல்லாம் சத்தியமாக கட்ட முடியாது. 10% இப்போ ரிட்டர்ன் வந்தாலே லக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதுவும் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து டேக்ஸுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ஒரு வருஷம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு வருஷங்கிறேன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 1 லட்சம் டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து 10% ப்ளஸ் செஸ் டேக்ஸ் கட்டணும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 0.5 to 1% குறைஞ்சிரும். ஸோ டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9% ரிட்டர்ன் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்படி இருக்குது சுச்சுவேஷன். இதில் இன்னும் பெரிய ட்ராஜடி என்னென்னா, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதே டேட்டாவில் நான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போது இதே 15 வருஷம் டென்யூர் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 10.1 ரிட்டர்ன்ஸ். இதில் வந்து கடைசி 15 வருஷம் எஸ்ஐபியில் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப்பு, லார்ஜ் அண்ட் மிட் கேப், அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 31 ஃபண்ட் இந்த 31 ஃபண்ட்ஸ் வந்து 10.1% ஜாஸ்தி ரிட்டர்ன், 26% கம்மி. இது அப்படியே பார்த்துட்டே வாங்க, 14, 13, 12, 11, 10 ஒரு மாதிரி நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏறிட்டே வருது. பட் பீட் பண்ண ஃபண்ட்ஸ் நிறைய, அதாவது நிஃப்டியை பீட் பண்ண ஃபண்ட்ஸ் நிறைய. ஒரு 9 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 47 ஃபண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கு, 51 ஃபண்ட்ஸ் பீட் பண்ணல. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 50-50 ஆகிடுச்சு. 7 வருஷம், கடைசி 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியே வந்து 8.8 ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு லாஸ்ட் 7 இயர்ஸில். அதுலேயே 29 ஃபண்டு மட்டும்தான் அதோட ஜாஸ்தி ரிட்டர்ன், 75 ஃபண்ட் கம்மியான ரிட்டர்ன். ஸோ நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸும் கம்மியாகிட்டே வந்திருக்கு. இந்த நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வித் லெஸ் ரிட்டர்ன்ஸ் தேன் நிஃப்டி அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நிஃப்டி வந்து நிறைய ரிட்டர்ன் நிஃப்டி கொடுக்கும்போது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதை பீட் பண்ண முடியலன்னா ஓகேன்னு சொல்லலாம். நிஃப்டியும் கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குது, அந்த டைமில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் அதை பீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு டபுள் டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். ரிஸ்க் ப்ரீமியம்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் அடிக்கடி அதை பற்றி பேசுவேன். ரிஸ்க் ப்ரீமியம்னா, இப்போது நான் வந்து நான் பாட்டு அழகாக எஸ்பிஐயில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு போகலாம், நிம்மதியாக தூங்கலாம். எனக்கு ஏதோ ஒரு 6.5-7.5% ஏதோ ரிட்டர்ன் வரும்னு வச்சிங்களேன். எஃப்டி அது எப்போ போடுறாங்கிறத பொறுத்து இருக்குது. அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டைரக்ட் ஈக்விட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி என்னோட வேல்யூ மேலே எங்கேயும் ஏறி கடைசியாக 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எஸ்பிஐ எஃப்டியோட கம்மியாக வந்ததுன்னு வச்சிங்களேன். எனக்கு அந்த ரிஸ்க் ப்ரீமியம் கிடைக்கல. நான் எடுத்த ரிஸ்க்குக்கு எனக்கு ஊதியம் கிடைக்காம போகுது. அதுக்கு பேர் தான் ரிஸ்க் ப்ரீமியம்.
ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் ப்ரீமியம் கடைசி 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது கேள்விக்குறி இல்லைன்னு அடித்து சொல்ல முடியாட்டாலும் டிபேட்டபிள், டெஃபினட்டாக அது ஒரு கேள்விக்குறின்னு மட்டும் டெஃபினட்டாக சொல்லலாம். அதுதான் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அப்போ நான் வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்தோ உங்கள் ஸ்டாக்ஸ்லேருந்தோ ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்காதீங்க. அப்போ என்ன வழி? நீங்கள் என்ன தான் பிளான் போட்டாலும், நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு சிம்பிள் லாஜிக் தான். எப்பயாவது ஒரு தடவை அடித்து பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும், மார்க்கெட்டு மேலே ஜூம் ஆகும், பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு 6 மாத கேப் பீரியட்லேயோ ஒரு வருஷ பீரியட்லேயோ மேபி 2 இயர்ஸுக்கோ கண்ணா பின்னா ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த டைமில் நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இருக்கணும். அப்போ வந்து நிறைய யூனிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸுக்கு ஏற்ற கெயின்ஸ் வரும். அதாவது எனக்கு 25% ரிட்டர்ன் வந்ததுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. அந்த 25% ரிட்டர்ன் வந்து நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வரத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வரத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு எப்போயாவது ஒரு தடவை கண்ணா பின்னான்னு ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ வந்து அந்த கெயின்ஸ் வந்து ஓரளவுக்கு புக் பண்ணி சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பிபிஎஃப் இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சேஃபான டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஃப்டிஓ ஆர்டிஓ சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுடைய வெல்த் வளரும். ஏன்னா நீங்கள் அந்த அப்பப்போ வர கெயின்ஸை நீங்கள் புக் பண்ணி வச்சிடுறீங்க. இதுக்கு பேர் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம், ரீபேலன்சிங்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். என்ன பேர் சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, லாஜிக் இப்படி தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன் வேணும்னா அந்த கோரியை பிச்சுட்டு ரிட்டர்ன்ஸ் வரும்பொழுது உங்ககிட்ட நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கணும். அது இருந்துட்டு அதை நீங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன் வந்தோடனே பேராசைப்படாமல் அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ எவ்வளோ முடியுமோ, எவ்வளோவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு கோலோட இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த கோல் இன்வெஸ்ட் பண்ணுற டென்யூரில் ஒரு தடவையோ 2 தடவையோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அதை நீங்கள் புக் பண்ணணும். நான் இது அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் தான். என் குழந்தையோட ஃப்யூச்சருக்கு நான் 18 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். 18 வருஷம்னா என்ன, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ வந்து கரெக்டாக சொன்னான், 18 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 2009 இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்கிட்ட 18 வருஷம் டைம் இருந்தது. அதாவது அவன் 18 வருஷம் கழிச்சு ஸ்கூல் முடிப்பான். இப்போ வந்து எனக்கு அந்த ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் முடிய போகுது, ஒரு 7.5 இயர்ஸ் தான் இருக்குது ரஃப்லி ஃபார் ஃபினிஷிங் ஸ்கூல், அவன் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 11 இயர் பீரியடில் நான் 3 டைம்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அந்த ஈக்விட்டி கெயின்ஸை வந்து பிபிஎஃப்பில் போட்டு வச்சுட்டேன். ஸோ பிபிஎஃப்பில் போடும்போது இப்போ அவன் காலேஜ் போகணுன்னா கூட அந்த அமௌண்ட் கொடுத்துடலாம். அந்த பிபிஎஃப்லேருந்து ஓரளவுக்கு விட்ரா பண்ணி அது பண்ணிடலாம். அது இனிமேல் பிபிஎஃப் அவன் காலேஜ் போகும்போது மெச்சூர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணால்தான் நீங்கள் ரிட்டர்னை எதிர்பார்க்காம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஈக்விட்டியில் ரிட்டர்னெல்லாம் இந்த 10% வந்ததா 15% வந்ததா இந்த மாதிரி ரிட்டர்னை எதிர்பார்த்துட்டு சும்மா மாதம் எஸ்ஐபி போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், தொடவே தொடாதீங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லுவாங்க, தொடவே தொடாதீங்க, 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், 15 வருஷம் கழிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த மாதிரி 9% 8% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை ஆக்டிவாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எப்படி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணி அப்பப்போ அந்த கெயின்ஸை எடுத்து சேஃபாக போட்டால்தான் உங்களால் வந்து வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு, அதாவது நீடுக்கேற்ற வெல்த் எனக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்ற வெல்த்தை நான் என்னால் அக்யூமுலேட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஐயோ 10% தானா 8% தானா அப்படின்னு வாயை பொழந்துட்டு இருக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.